அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 3 டேர்ம் 2ல் சாப்டர் 3 பார்க்க போகிறோம். பட்டியல், லாபம் மற்றும் நட்டம், பில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த சாப்டர்லேருந்து நம்ம ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அடக்க விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். அதாவது ஒரு பொருளோட அடக்க விலையை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வாங்கிய விலையோட கூடுதல் செலவுகளை நாம் ஆட் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ கூடுதல் செலவுகள்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அப்புறம் வேலையாட்களோட கூலி, அந்த மாதிரி சுங்க வரி, இந்த மாதிரி வர்றதெல்லாமே கூடுதல் செலவுகளில் வந்துடும். சிபி ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போது நமக்கு அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள், நம்ம இதை ரெண்டையும் நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு வாங்கிய விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடக்க விலையிலிருந்து இந்த கூடுதல் செலவுகளை நாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு வாங்கிய விலை கிடச்சிரும். இதே மாதிரி தான் நமக்கு இப்போ வாங்கிய விலை, இப்போ கூடுதல் செலவுகள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடக்க விலையிலேருந்து நமக்கு வாங்கிய விலையை நாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடச்சிரும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்முலாவிலேருந்து நாம் எது கேட்டாலும் நாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ், இப்போ சிபி ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சிபி மைனஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். சிபியிலேருந்து இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கிடச்சிரும். சப்போஸ் நமக்கு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சிபி காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் ஃபார்முலா, அடக்க விலை விற்பனை விலையை விட குறைவு எனில் லாபம் ஆகும். இப்போ அடக்க விலை இங்கே குறைவாக இருக்குது, இந்த இடத்துல விற்பனை விலை அதிகமாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது லாபம். ஸோ லாபம் ஃபார்முலா, லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், லாபம் கிடச்சிரும். இஃப் சிபி இஸ் லெஸ் தேன் எஸ்பி தேர் இஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகே, சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், ஒரு பொருளோட வாங்கிய விலை தான் சிபி. எஸ்பி மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா, இப்போ நம்ம விற்பனை விலை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம லாபத்தோட அந்த அடக்க விலையை நாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த விற்பனை விலை நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி தான் நமக்கு அடக்க விலை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா விற்பனை விலையில் இருந்து நாம் இந்த லாபத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, லாபத்தை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், அடக்க விலை கிடச்சிரும். அதே தான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ், சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை. ஓகேயா, இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. நம்ம இப்போ சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோம். சிபி நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட். எஸ்பியிலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சிபி கிடச்சிரும். சரி, அதே மாதிரி எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட்டோட சிபியை ஆட் பண்ணணும். ப்ராஃபிட்டோட சிபியை ஆட் பண்ணும்போது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். தேர்ட் ஃபார்முலா, அடக்க விலை விற்பனை விலையை விட அதிகம் எனில் நமக்கு கிடைப்பது நட்டம். அடக்க விலை விற்பனை விலையை விட, அதாவது அடக்க விலை அதிகமாகவும் விற்பனை விலை குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே கிடைக்கிறது நமக்கு நட்டம். ஸோ நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. இதுதான் ஃபார்முலா. நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. இஃப் சிபி கிரேட்டர் தேன் எஸ்பி there is loss. ஸோ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, லாஸ் கொடுத்துருப்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இப்போது
நமக்கு அடக்க விலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ லாஸ் கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நட்டத்தோட விற்பனை விலையை நாம் ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸில் இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நட்டத்தோட நாம் விற்பனை விலையை நாம் கூட்டும்போது நமக்கு அடக்க விலை கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விற்பனை விலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அடக்க விலையில் இருந்து நாம் இந்த நட்டத்தை கழிக்கணும். அடக்க விலையிலிருந்து அடக்க விலை மைனஸ் நட்டம் நாம் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு விற்பனை விலை கிடச்சிரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. நமக்கு சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ப்ளஸ் எஸ்பி, லாஸோட எஸ்பியை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிபி கிடச்சிரும். இப்போ நம்ம எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிபி மைனஸ் லாஸ், சிபியிலேருந்து நம்ம லாஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், எஸ்பி கிடச்சிரும். ஃபோர்த்து ஃபார்முலா, அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை எனில் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இஃப் சிபி ஈக்குவல் டு எஸ்பி தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ அடக்க விலை விற்பனை விலையும் சமமாக இருந்தது அப்படின்னா நமக்கு அங்கே லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஃபார்முலா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. நம்ம தள்ளுபடி பற்றி நிறைய நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம நிறைய ஷாப் போனோன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா அதில் ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. அந்த ரேட்டை வந்து அடிச்சுட்டு இன்னொரு ரேட்டு குறைச்சி போட்டிருப்பாங்க. சில பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தள்ளுபடி பண்ணிவிட்டு நமக்கு அதை விட கம்மியான விலைக்கு நமக்கு தருவாங்க. ஸோ அதுதான் நமக்கு தள்ளுபடி. ஸோ அந்த தள்ளுபடி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த குறித்த விலை ஆல்ரெடி அவங்க குறிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த குறித்த விலையில் இருந்து விற்பனை விலை நம்மக்கிட்ட விற்றுருக்காங்க இல்லையா ஒரு விலை, அந்த விலையை நாம் கழிக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தள்ளுபடி கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படியும் எழுதிக்கலாம். எப்படின்னா விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலையிலேருந்து நாம் தள்ளுபடியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க அந்த பொருளை, அப்போ அதோட விற்பனை விலை நமக்கு தெரியும். ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி. எம்பி அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி. அதாவது எம்பி மீன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எம்ஆர்பி ரேட்டுன்னு நமக்கு அதில் போட்டிருப்பாங்க. நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னொரு ரேட்டும் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து குறித்த விலை நமக்கு. சரியா? செல்லிங் ப்ரைஸ். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எஸ்பி நமக்கு கிடச்சிரும் செல்லிங் ப்ரைஸ். இப்போ அந்த பொருளோட குறித்த விலையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குறித்த விலை ஈக்குவல் டு அந்த விற்பனை விலை இருக்கு இல்லையா, அந்த விற்பனை விலையோட அந்த தள்ளுபடியை நாம் ஆட் பண்ணணும். விற்பனை விலையோட தள்ளுபடியை ஆட் பண்ணும்போது அதில் குறித்த விலை என்னன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, எஸ்பி அந்த செல்லிங் ப்ரைஸோட ப்ளஸ் டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸோட அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ எந்த ஃபார்முலா கொடுத்தாலும் அதில் இருந்து கேட்ட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் நமக்கு. அப்போ தான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். 6th ஃபார்முலா, இது ரொம்ப ஈஸி. தள்ளுபடி இல்லை எனில், தள்ளுபடியே இல்லை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த குறித்த விலை இருக்கு இல்லையா அதுதான் விற்பனை விலை. அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், தென் எம்பி ஈக்குவல் டு எஸ்பி. ஓகே, தேங்க்யூ.